₹30 டிக்கெட் வச்சுட்டு இன்றைக்கி நம்ம ஸ்லீப்பர் கோச்சில் ட்ராவல் பண்ண போகிறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஆஷி கிளாக். ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் தான் அங்கே இருக்கோம். மார்னிங் 9 ஆச்சுங்க. ஸோ இங்கேருந்து ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜர்னி தாங்க. என்ன ட்ரெயின் ஜர்னி பார்த்தீங்கன்னா மெமுவில் தாங்க நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இங்கே தாம்பரத்துலேருந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் தாங்க போக போகிறோம். ஆமாங்க, டெய்லியும் பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரத்துலேருந்து விழுப்புரத்துக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு மெமு ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. அந்த மெமுவில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி தாம்பரத்துலேருந்து விழுப்புரம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோங்க. ஸோ பேக்ரவுண்ட் பார்த்தா தெரியும், தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் இவ்வளோ காலியாக இருக்குங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல்ங்க. ஸோ இன்றைக்கி மாட்டு பொங்கல். ஸோ பொங்கல்னால சென்னையே ரொம்ப காலியாக இருக்குது. அதில் முக்கியமான டெர்மினல்னால தாம்பரமும் காலியாக இருக்குங்க. பட் இன்னும் ஒரு 2-3 நாள் கழிச்சு இந்த தாம்பரம் செம்ம கூட்டமாக இருக்கும். அங்கேருந்து வர கூட்டலாம் இருக்குங்க. ஸோ நம்மளே சொல்லிப்பேன், மணி பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகுது. இங்கேருந்து நம்மளுக்கு எத்தனை மணிக்கு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 9:45ங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போய் வண்டியை பார்த்துட்டு மிச்சம் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஸோ அதுமாதிரி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 7ல். ஏன்னா நம்ம ட்ரெயினை காணன்னு தானே பார்க்குறீங்க, இந்த நிற்கிதுங்க மெமு ட்ரெயின்னு சொல்லிட்டு ஐசிஎஃப் ரேக்ஸை காட்டுறேன்னா அட ஆமாங்க, எங்களுக்கே பெரிய ஷாக்கு தான். மீண்டும்பான்னு கேட்குற மாதிரி தான் ஜன்சதாப்தி ரேக்ஸ் ஃப்ரண்ட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதையும் தாண்டி ஸ்லீப்பர் ரேக்ஸ் கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ட்ரெயின், அதாவது இந்த ரேக்ஸில் தான் போகிறோம். ஸோ எல்லாமே கும்பமேளா ஃபெஸ்டிவல்னால எல்லா மெமுமே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிறது எல்லாமே அங்கே போயிடுச்சு கைஸ். ஸோ இதுவும் ஒரு மெமு ரேக்ஸில் ஓடுறதுனால இதை பார்த்தீங்கன்னா மெமு ரேக்ஸ் அமுச்சு விட்டு ஐசிஎஃப் ரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பிரச்சனை இல்லை, ₹30 டிக்கெட் வச்சுட்டு இன்றைக்கி நம்ம ஸ்லீப்பர் கோச்சில் ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க கைஸ். நான் சொன்னேன் இல்லையா, ஜன்சதாப்தி ரேக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஜன்சதாப்தி ரேக்ஸு. இது எந்த ரேக்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்ணூர் திருவாண்டம் சரியாக தெரியல. ஸோ அந்த ஜன்சதாப்தி ரேக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க. ஹே காய்ஸ், நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 66045 தாம்பரம் விழுப்புரம் மெமு பார்த்தீங்கன்னா கிளம்பிடுச்சிங்க. பட் மெமு கிடையாது, ஐசிஎஃப் ரேக் தான். கரெக்டாக ஆன் டைமுங்க. 9:44க்கு நம்ம கார்டு பார்த்தீங்கன்னா விசில் அடிச்சார். நாங்களே அதுதான் என்னடா டைம் ஆயிடுச்சுன்னு எஞ்சி ஓடி வந்தோம். ஸோ கரெக்டாக ஆன் டைமுக்கு அடித்தாங்க. பட் ஒரு 2 நிமிஷம் நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் ஏரில் எல்லாம் ஃப்ரண்ட்டில் நின்றுட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா மெமு ட்ரெயின் சொல்லியிருந்தாங்க இல்லையா, பட் ஸ்லீப்பர் கோச்லாம் போட்டிருக்காங்க. நிறைய பேர் ஏரில் நிப்பாட்டி ஏற்றுனாங்க. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க தெரியுமா, அதாவது வெளியே வர ஷார்ட்ஸில் அதில் நின்றவங்க எல்லாமே வண்டி விட்டவங்க தான். ஸோ இன்னொரு ட்ரெயின் உள்ளே வந்த ஷார்ட்ஸ் காட்டியிருப்பேன் நான். அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் டூரிஸ்ட் ட்ரெயின் கைஸ். ஸோ அதை நான் காலையில் எங்கன்னா எண்ணூரில் பார்த்தேன். இப்போ வந்துக்கிட்டு இருக்க போட்டு காலையில் எத்தனை மணிக்கு பார்த்தேன்னா ஒரு 5:30 மணிக்கு பார்த்தேன். ஆனால் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீப்பர் கோச்சில் ஒரு ₹30 வச்சுட்டு நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் தான். இங்கேருந்து எல்லா ஸ்டாப்ஸுமே நின்று போவோங்க. ஸோ போகலாமாங்க.
ஒரு 3 மினிட்ஸ் டிலேயோட நம்மளோட ஃபஸ்ட்டு அஃபிஷியல் ஹால்ட்டான பெருங்குளத்தூர் தாங்க வந்திருக்கோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாப்பும் நின்றுட்டு தான் போகும். விசில் அடிச்சிட்டாங்க, ஜஸ்ட் 1 மினிட் தான் ஹால்ட்டு கொடுத்துருக்காங்க. வாங்க கைஸ். அதே 3 நிமிஷம் டிலேயோட பார்த்தீங்கன்னா சென்னையோட முக்கியமான ஸ்பாட்டான வண்டலூர் வந்திருக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். நம்மளுக்கு தெரிஞ்சவர் தான். இன்றைக்கி நம்ம கூட யார் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ட்ராவலர் பரத் ப்ரோ. லாஸ்ட் விலாகில் நடந்த சம்பவம் தான் மெமு நினச்சி ஏறணும் ஐசிஎஃப் ரேக்கு, அதே மாதிரி தான். ஆனால் ஐசிஎஃபாக இருக்கலாம் ஒரு ரவுண்டில் வந்தோம். பட் ஆனால் ஐசிஎஃப் தான் இருந்தது. ஜங்ஷன் பற்றிலாம் கொடுத்துருப்பாங்களா பார்த்தா அதுவும் ஒரு ரேக்ஸ் இருக்குது. பட் ஆனால் அங்கே ட்ராவல் பண்ணுறது ஒரு ஸ்லீப்பர் கோச்சு. ஸோ எனக்கு ஸ்லீப்பர் பக்கம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மெமு ரேக்ஸ்லாம் திரும்பி வரணும்னா அந்த ஃபெஸ்டிவல் முடிஞ்சதாக வரும். அது ஃபெப்ரவரிக்குன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். கூடுவாஞ்சேரி ஸ்டேஷன்லேருந்து ஒரு 6 நிமிஷம் டிலேவோட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளம்பியாச்சுங்க. நம்ம வேப் போட் அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். எடுத்தோடனே கான்ஸ்டண்ட்டாக ஒரு புல்லு கொடுத்து மேக்ஸிமம் ஒரு 90ல் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன்னா பக்கத்துல ஸ்டாப் இருக்கனால. பட் 110க்கு இந்த ட்ரெயின் பர்மிட் இருக்குது ஸ்பீடு. ஆனால் 90ல் மெயின்டைன் பண்ணுறோம். செம்மையாக இருக்குது ரன்னு. ஆனால் போக கூட்டம் ஏறுது. நாங்கள் கூட்டம் ஏறதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஏறுது. நிறைய பேர் இந்த ட்ரெயினை பார்த்தீங்கன்னா என்ன நினச்சாங்கன்னா ஸ்லீப்பர் கோச்சாக இருக்கனால அந்த மெமு ட்ரெயின் கிடையாதுன்னு நினைக்கிறாங்க. எங்ககிட்டே கேட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு அடுத்த யாராவது ட்ராவல் பண்ணுறீங்கன்னா தாராளமாக ஏறுங்க. பட் ஒரு வாட்டி ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ட்ரெயின் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது யார்கிட்ட கேட்டுட்டு ஏறுங்க. டிலேயோட பார்த்தீங்கன்னா சிங்கப்பெருமாளன் கோயில் வந்திருக்கோங்க. ஸோ இப்போ கிளம்ப போகிறோம். இது பக்கத்தில் கிட்டத்தட்ட இங்கே தாம்பரத்தில் ஆரம்பித்தா விழுப்புரம் வரைக்கும் லோக்கல் ட்ரெயின் ஸ்டாப்பிங் தான் கொடுத்துருக்காங்க. அதனால தான் லோக்கல் ட்ரெயின் ஃபேரே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் கேப்சர் பண்ணும்போது டியூரேஷனும் ரொம்ப அதிகமாக போகுது. ஒரு மாதிரி கொஞ்சம் கடுப்பாகவும் இருக்குது. ஸோ அதான் விட்டு நடுவில் ஒரு 2 ஸ்டாப்லாம் ஸ்கிப் பண்ணேன் நான். அதான் விட்டு தான் கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ போக நம்ம வந்து சிங்கப்பெருமாள் கோயிலோட டிபார்ட்டிங் ஷாட்ஸ் பார்க்கலாம்.
நிமிஷம் டிலேவோட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செங்கல்பட்டு ஜங்ஷன் வந்திருக்கோங்க. ஸோ இன்பிட்வீன் இது ஒரு மேஜரான ஸ்டாப்பு. பட் இதுக்கப்புறம் இதோட ஃபாஸ்ட்டு ட்ரெயின் ஆக்டிவேட் ஆகுமான்னு கேட்டால் இல்லை. நடுவில் ஒரு சின்ன ஒரு 2-3 ஹால்ட் தான். அதாவது அது ஹால்ட்டுன்னு கணக்கில் எடுத்துக்கப்படாது. அந்த மாதிரி ஸ்டேஷன்ஸ் தான் ஸ்கிப் பண்ணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் ஒரு பேசஞ்சர்ஸ் ட்ரெயின் மாதிரி தான் ரன் ஆகும். ஸோ தாராளமாக இன்பிட்வீன் நீங்கள் ஏறிக்கலாம் கைஸ். வாங்க போகலாம். ஹே காய்ஸ், ஒரு 5 மினிட்ஸ் டிலேவோட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கருங்குழின்ற ஸ்டேஷன் வந்திருக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு மதுராந்தகம் தான் ஹால்ட்டு. ஸோ போக போகலாம் வண்டி எடுக்கிறாங்க. எல்லா ஸ்டேஷனுக்கும் ஒரே நிமிஷம் தான் ஹால்ட்டு கொடுத்துருக்காங்க. கூட்டமும் இல்லையா, கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக ஃப்ரீயாக போயிட்டுருக்கு. ட்ராவல் சூப்பராக போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் இன்றைக்கி ஃபுல்லாக ட்ராவல் தான், நம்மளுக்கு vlog தான். ஸோ பார்க்கலாம் கைஸ் என்ன நடக்குதுன்னு. மயிலம் வழி விழுப்புரம் வரை செல்லும். ஒரு 3 மினிட்ஸ் டிலேவோட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேல்மருவத்தூர் ஸ்டேஷன் வந்திருக்கோங்க. ஸோ இங்கே அங்கே ஏறினாங்க தெரியுமா, கோயிலுக்கு போகிற கூட்டம்லாம். ஸோ அவங்களாம் இங்கே இறங்கிட்டாங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வர கூட்டம் தான் கைஸ் இங்கே வருவாங்க. நாங்கள் பாண்டிச்சேரி மெமுலையுமே அதாவது ஜன்ஷாத்துலேயும் அதே மாதிரி தான் நினச்சோம். ஆனால் எங்களால் ட்ராவல் பண்ண முடியல. பட் இன்றைக்கி இந்த ட்ரெயின் கூட்டம் இல்லாமல் கம்மியாக தான் போயிட்டுருக்கு. இங்கேருந்தும் இறங்கிட்டாங்க. தென் நிறைய பேசஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் அவங்க குருவாயூர் தான் வெயிட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். காய்ஸ், அச்சரப்பாக்கம் ஸ்டாப்பிங் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த பக்கமும் ஸ்டேஷனில் நிற்கலை, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அந்த பக்கமும் ஸ்டேஷனில் நிற்கலை. காய்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
பா எவ்வளோ பெரிய கேப்பு. ஸோ நீங்கள் இறங்குனீங்கன்னா இப்படி இறங்கி அப்படியே அது இந்த படிக்கட்டில் ஏறி தான் ஸ்டேஷனுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஒரு 7 minutes டிலேயோட பார்த்தீங்கன்னா நம்ம திண்டிவனம் வந்து கிளம்பிட்டோங்க. ஸோ மொத்த க்ரௌடுமே இங்கே இறங்கிட்டாங்க. ஏன்னா கோயிலுக்கு போகிறாங்க போல், செம்ம க்ரௌடு, எல்லாருமே இங்கே இறங்கிட்டாங்க. ஸோ இங்கே உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து விழுப்புரத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 3 hours 35 minutes பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸாக கவர் பண்ணுதுங்க. ஸோ டைமிங் எத்தனை மணிக்கு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 9:45 தாம்பரத்தில் எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மதியானம் 1:20 பார்த்தீங்கன்னா விழுப்புரம் போயிடுறாங்க கைஸ் இந்த ட்ரெயின். ஒரு 7 minutes பிஃபோராக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மயிலம்ன்ற ஸ்டேஷன் வந்திருக்கோம். இவ்வளோ நேரம் டிலே வந்தது, இப்போ வந்து கொஞ்சம் பிஃபோராக போயிடுச்சு. இதுக்கப்புறம் பிஃபோர்லாம் போவோம், ஏன்னா ஸ்லாக் டைம் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்லாக் டைம் இருக்குது. நம்ம 1:20 தான் உள்ளே போகணும். டைம் பார்த்தீங்கன்னா 12 o'clock தான் ஆகுது. அதுக்குள்ளே நம்ம மயிலம் ஸ்டேஷன் நிற்கிறோம். இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கைஸ் போயிடலாம். ஆப்போசிட்டில் ஒரு கேப்சர் கிராசிங் பயங்கரமாக இருந்துச்சு. கான்ஸ்டன்ட் 130 யாருன்னு பார்த்தீங்கன்னா வைகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான். இதை விட என்ன பின்னாடி இன்னொருத்தன் வந்துட்டு இருக்கான், இந்த லெஜெண்டரி ஒருத்தன், திருநெல்வேலி சென்னை வந்தே பாரத். பட் அதில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது கைஸ். அந்த வண்டி கிராஸ் ஆகி போட்டு நான் அந்த வண்டி அது என்ன சர்ப்ரைஸ்ன்றதை சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் அவனுக்கு தயாராகுமா? கைஸ் நம்மளோட லாஸ்ட் அஃபிஷியல் ஆல்ட்டான விக்ரவாண்டி வந்திருக்கோம். ஆன் டைமுக்கு வந்திருக்கோம் கைஸ். ஆப்போசிட்டில் நம்ம திருநெல்வேலி சென்னை வந்தே பாரத் போச்சு இல்லையா, இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா 16 பெட்டிக்கு அது அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் 8 பெட்டி விட்டாங்க. ஸோ இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா 16 பெட்டி விட்டுமே என்ன டிமாண்டு தான். டிமாண்ட் இருக்கனால கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த 16 பெட்டி போட்டுமே வண்டி வெயிட்டிங் லிஸ்ட் தான் கைஸ். ஸோ அவ்வளோ டிமாண்ட் இருக்குது நம்ம திருநெல்வேலி வந்தே பாரத்துக்கு. எஸ் கரெக்ட் தான் என்ன கேட்டால், ஏன்னா கொடுத்ததுக்கான வரவேற்பு அதிகமாகவே அந்த வண்டி கிடச்சிருக்கு. ஸோ பார்க்கலாம்.
ஸோ கைஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ரூட்டு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை வழியாக காட்பாடி போய் ஜாயிண்ட் ஆகிற ரூட்டுங்க. ஸோ நீங்கள் அதுதான் பார்த்துட்ருக்கீங்க. guys ஃபைனலாக நம்ம பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஜங்ஷன் வந்தாச்சுங்க. எத்தனை மணிக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 12:40க்குலாம் வந்திருக்கோம். எவ்வளோ நேரம் பிஃபோராக வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 40 நிமிஷம் பிஃபோராகவே நம்ம பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஜங்ஷன் வந்துட்டோங்க. எத்தனை மணிக்கு வந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:20க்கு தான் வந்திருக்கணும். பட் ஆனால் 12:40க்கே வந்தனால ஒரு 40 மினிட்ஸ் பிஃபோராக வந்துட்டாங்க. எதனால் பார்த்தீங்கன்னா ஸ்லாக் டைம் தாங்க. விக்கிரவாண்டிலேருந்து விழுப்புரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்லாக் டைம் கொடுத்துருக்கனால தாங்க இவ்வளோ பிஃபோராக நம்மளால் வர முடிஞ்சுது. ஸோ மிச்சப்படி நான் எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே சொல்லியிருப்பேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகாது. அதாவது இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா விழுப்புரத்துலேருந்து கிளம்பி தாம்பரம் வந்துட்டு தென் தாம்பரத்துலேருந்து விழுப்புரம் வருங்க. ஸோ இந்த ட்ரெயினுக்கு அப்படி தான் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. மார்னிங் வீக் டேஸ்லேருந்து இங்கேருந்து வரும்போது செம்ம கூட்டமாக தான் வரும். ஏன்னா ஒர்க்குக்கு போகிறவங்க இந்த மெமு ட்ரெயினை யூஸ் பண்ணிப்பாங்க. பட் இப்போ ICF ரேக்கில் ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால நான் முன்னாடி இன்ட்ரோலேயே சொல்லியிருப்பேன் கைஸ். ஸோ அதே மாதிரி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கைஸ், நான் ஒரு புது சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நேம் பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா யாஷிக் vlog ஷார்ட்ஸ்னு சொல்லி தாங்க இருக்கும். ஸோ ஷார்ட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா வீடியோஸை அதில் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த சேனலுக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை அள்ளி தெளிங்க கைஸ். ஸோ அவள் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் யாஷிக் vlogs. Bye guys.